அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, என்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. ஆ, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. அன்றிங்கு வந்தது இந்த நிலவா, இன்றிங்கு வந்தது அந்த நிலவா. அதே பாட்டு தான் இப்படி கொஞ்சம் மாற்றி ஒன்றே அல்லவா அப்படின்னு அந்த மாதிரி வந்துடுது. இப்போ வந்து வா வா பக்கம் வா, பக்கம் வர வெக்கம்மா, மன்மத லோகத்திலே ஏ ஏ ஏ வாலிப தேகத்திலே ஏங்குது இளமாய் வந்தரும்பதுமை இனிமை காணலாம். ஏங்குது இளமாய் வந்தரும்பதுமை இனிமை காணலாம். என்ன பிரச்சனைனா, ஒரு பையன் எந்த காலத்துல 1999 ரோஜா ரோஜான்னு பாட்டு பாடிட்டான்னு அது வைரல் ஆச்சுன்றாங்க. எனக்கு தெரியல, அது செயற்கையாக வைரல் ஆக்கின மாதிரி தான் இருந்தது. அப்படி வைரலே ஆகலை ஐயா, நாங்கள்லாம் பார்க்காம எப்படி அதெல்லாம் வைரல் ஆகுது அப்படின்னு எனக்கு தோணுது. எதுக்குள்ளேயா வைரல் ஆக்கி விட்றீங்க? ட்விட்டரில் வைரல் ஆக்குறீங்களா, இல்லை இன்ஸ்டாகிராமில்? யாரையா வைரல் ஆக்கி விட்றது? இப்படிலாம் கேள்வி வருது எனக்கு. நமக்கே ஒரு சங்கதி தெரியாது, கேட்டால் வைரல் ஆகிடுச்சுருந்தாங்க. அப்போ கூமுட்டை பசங்களாம் நிறைய பார்த்துட்டு இருந்தா, ஷேர் பண்ணிகிட்டு இருந்தால் உடனே அது அந்த விஷயம் வந்து வைரலாக அப்படியே எடுத்துக்கிறது, எல்லோரும் ரசிக்கிறதுன்னு ஒன்று கிடையாது அப்படின்னு தோணுது. இப்போ இந்த பாட்டை வா வா பக்கம் வா பக்கம் வர வெக்கமா அப்படின்னு ஒரு பாட்டு இருந்துச்சுன்னா அந்த பாட்டுக்கு இசையமைச்சரை நினைக்கலாம். அட்லீஸ்ட் பாடினவங்கள நினைக்கணுமா இல்லையா? அந்த பாட்டை யார் பாடியிருக்கா, சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு அவங்கள கூப்பிட்டு வச்சு பேட்டிலாம் எடுத்து அப்படியே ஒரு பரபரப்பாக கொண்டு வரலாம். அதுக்கு பதிலாக இல்லத்தரசிகள்லாம் என்ன பண்ணிடுறாங்க, நல்லா நெஞ்சு பெருசாக வச்சுட்டு நல்லா டைட்டாக என்னத்தையாக மாட்டிக்கிட்டு வயிறு தெரிய வச்சுட்டு பின்னாடி இருக்குல்ல அதையும் வா பக்கமான எல்லாத்தையும் போட்டு ஒரு ஆட்டி காட்டுறாங்க. அதனால அவங்க தனித்தன்மையோடு யாருக்காவது தெரிய வர போகிறாங்கன்னா அது கிடையாது. நம்ம பார்க்கும்போது பன்னி கூட்டமாக ஓடும், அது மாதிரி தான் தோணுது. ஒரு பன்னி கூட்டம் வந்து ஒரு பாட்டுக்கு ஆடிட்டு போயிடுச்சு அப்படி தான் யோசிக்க முடியுதே தவிர, எப்போ அழகாக ஆடிக்கணும் தனித்தனியாக ஒருத்தவங்களை அடையாளம் பார்த்துக்கிற மாதிரி இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி தான் இருக்கும். இந்த படத்துலேயே பூமாலை ஒரு பாவை ஆகுமா அப்படின்னு ஒரு பாட்டு. ஹீரோ வந்து கிளைமாக்ஸில் சட்டையெல்லாம் கழட்டி போட்டுருவார், ஹீரோயினால் கழட்டி போட முடியாமல் முடிச்சிட்ருக்கோம். இதில் ஹீரோ ஜெயிச்சிட்டேன் பாரு. அப்போ நம்ம சின்ன வயசாக நமக்கு அதெல்லாம் புரியலை, இப்போ தான் புரியுது. இருந்தாலும் நாங்களும் ஒரு 4-5 சட்டையை மாட்டிக்கிட்டு அந்த பாட்டை தெரிஞ்ச வரைக்கும் பாடிக்கிட்டு தக்க 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 தக்கன்னு ஒன்றா கழட்டி போட்டுட்டு தெரியும். அதெல்லாம் ஞாபகம் வருது இந்த வா வா பக்கம் வா பாட்டை கேட்டாலே.